Hi friends, welcome to STM Bakes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆர்டர் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பென்டோ கேக் ஆர்டர் தான். ஸோ இதுக்கான பேஸை நான் வந்து ஆல்ரெடி பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நம்மளோட பேஸை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சுகர் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி சுகர் சிரப்பை வந்து நம்ம இப்போ வந்து சோக் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை நம்ம சோக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் வந்து மேலே விப்பிங் க்ரீமை வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம பைப்பிங் பேக்கில் கொடுக்கும்போது க்ரீம் வந்து ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மெத்தடே ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நான் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதை நான் ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சுட்டு இது ஸ்ட்ராபெரி கேக் அப்படின்றதுனால நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷும் இது கூட நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து லைட்டாக ஸ்பூனில் எடுத்துட்டு அதை இதில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். எவ்வளோ வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாக வேணுனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதோட டாப் லேயரை நம்ம வைக்க போகிறோம். டாப் லேயரும் வச்சுட்டு இதே மாதிரி சுகர் சிரப் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ரம் கோட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து க்ரம் கோட் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் செட் பண்ண வைக்கணும். நம்ம அப்போ தான் வந்து மேலே டிசைன் பண்ணும்போது கேக் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் நம்ம வந்து க்ரம் கோட் கொடுத்துட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா ஒரு 1 hour கிட்ட நம்ம செட் பண்ணோம்னா நம்மளோட கேக் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து ஃபர்தராக டிசைன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை டெக்கரேஷன்ஸ் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பென்டோ கேக்ஸ் ஆர் ட்ரெஸ்லீஷியஸ் ப்ரௌனீஸ் குக்கீஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்த்தி வெர்ஷனில் வேணும் அப்படின்னாலுமே வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பர்த்டே கேக்ஸ் வந்து ஆல் ஓவர் சென்னை உங்களுக்கு டெலிவரி அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு குக்கீஸ் ப்ரௌனீஸ் எல்லாம் வேணும், இல்லை டீ கேக்ஸ் வேணும் அப்படின்னா அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து உங்களுக்கு டெலிவரி இருக்குது. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி கேக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணணும்னா என்னோடய இன்ஸ்டா பேஜை கீழே மென்ஷன் பண்ணுறேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரி வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரம் கோட் தான் கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம அப்பப்போ நம்மளோட ஸ்பேச்சுலா வந்து லைட்டாக ஹாட் வாட்டர்லேயோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ லைட்டாக தொடச்சி யூஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் லெவல் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஸ்க்ரேப்பர் வச்சு லெவல் பண்ணிவிட்டு மேலேயும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பேச்சுலா வச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்க க்ரீம் எல்லாத்தையுமே வந்து வைப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி 1 hour கழிச்சு தான் நான் திருப்பி எடுக்க போகிறேன். ஸோ எடுத்து மறுபடியும் மேலே ஒரு கோட் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ நான் மேலே வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் தான் கொடுத்துட்ருக்கேன். இதுதான் நம்ம வந்து இப்போ மேலே வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுவும் ஃபுட் கலர் வச்சு பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் ஒரு பேஜ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் அதை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிம்பிளான ஒரு ஃப்ளவர் டிசைன் தான், அதை கொடுத்துட்டு பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நம்மளோட ஃபுட் கலர்ஸ் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். நான் பிங்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் அண்ட் ரெட் மிக்ஸ்டாக அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் க்ரீன் கலர் அந்த ஸ்டெம்முக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எதாவது டிசைன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பொறுமையாக இப்போ நம்ம வந்து கொடுத்துக்கணும். இது வந்து ஆக்சுவலாக பட்டர் க்ரீமில் பண்ணுற ஒரு டிசைன். நான் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போது விப்பிங் க்ரீமில் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் விப்பிங் க்ரீம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நமக்கு பண்ணுறதுக்கு. ஏன்னா பட்டர் க்ரீம் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து நமக்கு ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ பெயிண்ட் வந்து அதில் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் இதை பட்டர் க்ரீமில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அவுட்புட் இன்னுமே நல்லா வரும். இதுதான் ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணணுன்னா இன்ஸ்டா பேஜை கீழே மென்ஷன் பண்ணுற ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தீபாவளி ஆஃபர்ஸ் நிறைய வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தீபாவளி ஆஃபர்ஸ் நாங்கள் போட போகிறோம். அண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா பேஜையும் யூடியூப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.